என்னோட ப்ரொடக்ஷனில் நான் தான் லீட் பண்ணுவேன், ஃபீமேல் லீட். அது ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது ஃபார் ஷூர். அவுட் சைடு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தேன்னா அந்த ஹீரோயினுக்குன்னு ஒரு பின்னாடி இமேஜ் இருக்கும், அவங்க கிளாமராக நடிச்சிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க. அது நான் இங்கே கொண்டு வந்தாகணும் இந்த என்னோட மூவிலையும். ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வச்சிருக்கேன், அந்த ஸ்டாண்டர்ட் கிளாஷ் ஆகும். ஸோ நானே பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பேஸ்ட் ஆன் யூஎஸ்ல, ஸோ அங்கேருந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குல்ல, அது எங்கே கிரியேட் ஆச்சு? when there's a will there's a way ன்னு சொல்லுவாங்க. உன்னோட ஆசை வந்துச்சு, டிசைர் இருந்துச்சுன்னா the universe will open the doors for you. அதான் எனக்கு பண்ணுச்சு, universe will open the doors for me. என்னன்னா எனக்கு ஆசை வந்து பாடணும், தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு பாடணும். அதான் நான் பாடிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் மூவியில் ஒரு பாட்டு பாடிட்டேன், அது எல்லாத்துலேயும் இருக்கு, உங்க பார்த்து தெரியும். ஒரு பாட்டு பாடணும், அது என்ன பண்ணலாம், பிகாஸ் ஐம் நாட் தமிழ் ப்ரொஃபஷனல் சிங்கர். நான் தமிழ் இங்கிலீஷில் நல்லா பாடுவேன், ஸ்பானிஷில் பாடுவேன். தமிழில் வந்து எனக்கு பாட எப்படி பாடணும் ஏது பாடணும் எனக்கு தெரியாது. தமிழில் நான் கற்றுக்கல, சும்மா இதாக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு பாடணும்னு ஆசை. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியுது, ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தான் இங்கே சான்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ப்ரொடியூஸ் பண்ணால் மியூசிக் டைரக்டர் சொல்லி என்னோட வாய்ஸ்க்கு என்ன வருதோ பாடவை, அவ்வளோதான். ஒரு பாட்டு பாடணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தவ நான் தான்.